ஒரே நேரத்துல 2 லட்சம் கண்ணாடியை நீ திறந்து விட்ட காரணத்தினாலதான் இன்னைக்கு பல வீடுகள் நாசமாகி இருக்கிறது. மக்களுக்கு இவ்வளவு சேதம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனாலதான் மக்கள் அழுது துடிக்கிறார்கள். அதனாலதான் உங்க அமைச்சர் போகும்போது அவங்க மேல சேத்த வாரிய அடிக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் சாப்பாடு இல்ல, சோறு இல்ல, வீடு போயிடுச்சு, துணி போயிடுச்சு, உடையில் இல்ல, எந்தவித ஆதாரமும் இல்ல. நடு ரோட்ல அனாதையாக உட்காந்துருக்காங்க. நம்ம பத்திரங்கள் போயிடுச்சு, ஆதார் கார்டு போயிடுச்சு, ரேஷன் கார்டு போயிடுச்சு. வள்ளுவர் பெருந்தகை அன்றைக்கே சொல்லியிருக்கிறார், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொல்லி. மக்கள் இந்த அல்லல் பட்டு அழுதாங்கன்னு வச்சுங்க, அதை உன்னை தூக்கி எறிந்து விடும் என்று சொல்கிறார். எந்த அரசனாக இருந்தாலும் சொல்லி அவன் அழிந்து விடுவான். நீங்க இலங்கையில என்ன நடந்தது? ராஜபக்சே பண்ண கொடுமையினால தூக்கி எறியப்பட்டார், ஓட விரட்டப்பட்டார். அந்த நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது. பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில நிவாரண தொகையாக 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை விட அதிகமான பாதிப்புள்ள விழுப்புரம் மாவட்டத்துக்கும் கடலூர் மாவட்டத்துக்கும் 2000 ரூபாய். பாதிக்கப்பட்டது ஒரு மாவட்டமோ